திரு புகாரி, இது ஒரு இங்கே இருக்கக்கூடிய சிக்கல்கள் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும்போது இந்த பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணாமல் நாங்கள் போய் இதெல்லாம் பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் அப்படிங்கிறது மூலமாகவும், அப்புறம் ரொம்ப முக்கியமாக கேட்குறாங்க 3 முறை போயிட்டு வந்தார், அதுலேருந்து என்ன கன்வர்ஷன் வந்துச்சு, இது எல்லாமே இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை திசை திருப்புவதற்கு இதெல்லாம் இல்லை நாடு நல்லா இருக்குன்னு சொல்கிறதுக்கான ஒரு முயற்சி என்பதாக எதிர்க்கட்சி குற்றச்சாட்டு வைக்குது. இப்போ பேசுகிறது எனக்கு எந்த மாதிரியான ஒரு எண்ணத்தை உண்டாக்குகிறது என்றால், மரியாதைக்குரிய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதற்கு முன்னால் வெளிநாடுகளுக்கு சென்றபோது இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் உலகத்தரத்திற்கு தமிழ்நாட்டை உயர்த்திவிட்டு சட்டம் ஒழுங்கை கைக்குள் கட்டுப்பாட்டில் வைத்துவிட்டு மிகப்பெரிய சொர்க்க பூஞ்சோலையாக தமிழ்நாடை மாற்றிட்டு ஒரு வேளை அவர் வெளிநாட்டுக்கு போனாரோ, அதனால் நான் போன மாதிரி நீங்கள் ஏன் போல, கொஞ்சம் நான் என்ன மாதிரி நீங்கள் நல்லா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போயிருக்கலாமேன்னு கேட்க வருகிறாரோ என்று எங்கே தோணுகிறது என்று சொன்னால், எந்த மரியாதைக்குரிய எதிர்க்கட்சி தலைவர் என்றால் இவர் முதல்வராக இருக்கும் பொழுது சுட்டதே எனக்கு தெரியாது என்று சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்த அந்த அதிமுகவின் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இங்கே சட்டம் ஒழுங்கு இப்படி இருக்கும்போது எதை அட்ரஸ் பண்ணலை ஒரு முதல்வர்? நான் கேட்கிறேன். வெள்ளை அறிக்கைக்கு நெக்ஸ்ட் வர்றேன். எதை அட்ரஸ் பண்ணலை? ஒரு கள்ளச்சாராய சாவு நடக்கிறது என்று சொன்னால் அனைத்தையும் விவாதிப்போம் என்று போல்டாக முன்வரார். எல்லாத்தையும் விவாதித்து பேசுவோம் என்று சொல்கிறார். அனைத்தையும் கருத்தில் கொண்டு வருவோம் என்கிறார். நடவடிக்கை எடுப்போம் என்கிறார். அதை தொடர்ந்து எல்லாத்தையும் ஒரு வாட்ச் வைக்கிறார். எல்லாத்திலையுமே ஒரு கவனத்தோடு அதை செயல்படுகிறார். இப்போ 8 மாதங்களுக்கு முன்பாக இந்த 3rd எடிஷன் நடந்துச்சு, இன்வெஸ்டார் கான்க்ளேவ். அதை ரியலைஸ் பண்ணுறதுக்கான மீட்டிங்காக தான் இப்போ கிளம்பி போகிறார். 8 மாதத்துக்கு முன்னால் நடந்த அந்த 6 லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டை ரியலைஸ் பண்ணுறதுக்காக இப்போ கிளம்பி போகிறாரு. இப்போ கிளம்பி போகும் பொழுது எனக்கு ஒரு நேர்மையை பற்றி ஒரு சந்தேகம், எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கேள்வியில் இருக்கும் நேர்மையை பற்றி ஒரு சந்தேகம். ஒருவர் இப்படி கிளம்பி செல்வாரே ஆனால், அப்படி கிளம்பி சொல்லும் பொழுது பல ஃபேக்டர் இருக்கலாம். அவங்களுடைய குடும்ப ஃபேக்டர் இருக்கலாம், ஹெல்த் இருக்கலாம், என்ன வேணால் ஃபேக்டர் இருக்கலாம். அவங்களுடைய ஃபேமிலி பீப்புள் கூட செல்றதுக்கு பல ஃபேக்டர் இருக்கலாம். ஆனால் இதைவிட முக்கியமான ஒருவர் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செல்லும் பொழுதெல்லாம் ஒரு தொழிலதிபரை அழைத்து சென்றார், அல்லது தொழிலதிபர் சென்றால் பின்னாலே நரேந்திர மோடி செல்வார். கூட்டணியில் இருந்தார் எடப்பாடி முதலமைச்சராக. என்றைக்காவது இதை ஒரு கேள்வியாக கேட்டிருப்பாரா? இன்னைக்கு நீங்க கேட்கிற கேள்வியில நியாயம் இருக்கணும், நேர்மை இருக்கணும்னா ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா, நீங்க அங்க இப்ப சொல்றாங்க நான் கூட்டணியில் இல்லைன்னு, அதனால சொல்றேன். நீங்க அன்னைக்கு கூட்டணியில் இருக்கும் பொழுது, நீங்க முதல்வராக இருக்கும் பொழுது, அரசுமுறை பயணமாக ஒவ்வொரு முறையும் நரேந்திர மோடி செல்லும் பொழுது ஒரு பிரதமர் எப்படி ஒரு தொழிலதிபரை அழைத்துக் கொண்டு செல்லலாம்னு ஒரு முறை நீங்கள் கேட்டிருந்தால், அடிப்படையில் அவர் கேட்க நீங்க அந்த கேள்வி கேட்டாராங்கிறதுக்கான பதில திரு கல்யாண சுந்தரம் சொல்லட்டும். ஆனா அடிப்படையில் ஒரு எதிர்க்கட்சி தலைவரா அவர் என்ன விமர்சனங்களை வைக்கிறாரு? தமிழ்நாட்டில் இன்னைக்கு இருக்கக்கூடிய சமகால பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கு, ஆனா இந்த பிரச்சனைகளை பெருசா அட்ரஸ் பண்ண விடாம அதுக்கு பதிலாக வேற ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க. இங்க எல்லாமே நல்லா இருக்குன்னு ஒரு முயற்சி எடுக்கிறாங்க. அதை நான் கேள்விக்குள்ளாக்குறேன். நான் ஆரம்பத்தை சொல்லிட்டேனே, அப்ப நீங்க பண்ணதுக்கும் அதுதான் அர்த்தமா? அப்ப ஜெனுனிட்டி ப்ரூவ் பண்ணுங்க. நீங்க போனீங்கல்ல, அப்ப அதுக்கு அது அர்த்தமா? ஒண்ணு உங்ககிட்ட எல்லாம் மோசமா இருந்துச்சு, அதை மறைக்கிறதுக்கு நீங்க வெளியே போயிருந்திருக்கணும். ஒண்ணு அப்படி இல்லைன்னா, நான் இப்போ சொன்னா எல்லாரும் சிரிச்சிருவாங்க. இந்தியாவை நீங்க உலகத்தரத்தில் தமிழ்நாட்டை உயர்த்தி வச்சு இங்க எந்த பிரச்சனையுமே இல்லை, அதனால தான் நான் வெளிநாடு போனேன்னு சொல்ல வரீங்களா? உங்களுக்கு எந்த வகையில் அதற்கான தகுதி இருக்கிறது? ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, எந்த வகையில் நீங்கள் மறைக்கக்கூடிய அளவுக்கு, இதை மறைக்கக்கூடிய அளவுக்குன்னா எதை கேள்வி கேட்கலாம்? உதாரணத்திற்கு மணிப்பூர் பற்றி எரிந்து கொண்டிருக்கும் பொழுது, இந்தியாவில் ஒரு ஸ்டேட் பற்றி எரிஞ்சிட்டு இருக்கும் பொழுது இப்போ பிரதமர் போனாரா, நம்ம அதை கொஸ்டினாக ரைஸ் பண்ணுறோம். நீங்கள் உக்ரைனுக்கு போய் போர் நிறுத்திட்டேங்கிறீங்களே, உங்கள் ஸ்டேட்டில் உள்ள ஒரு போரை நீங்கள் நிறுத்தலையா அப்படின்னு கேள்வி கேட்கலாம். அந்த மாதிரி ஒரு ஹியூஜ் பம்பார்டிங் இஷ்யூவா தமிழ்நாட்டில் அப்படி என்ன நடந்துகிட்டு இருக்கு நான் கேட்கறேன். அப்படி அதாவது ஆட்சி அதிகாரம் செய்தால் எல்லா இடத்துலையும் பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். ஏற்கனவே இங்க ஃபாக்ஸ்கான் இருக்கிறாங்க, ஏற்கனவே இங்க பெகட்ரான் இருக்கிறாங்க, டாடா எலக்ட்ரானிக்ஸ் இருக்கிறாங்க. இப்போ போயிருக்கக்கூடிய ஒரு தொழில்முறை பயணத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். நியாயமா பார்த்தா, நியாயமான கண்ணோட்டத்தில் பார்த்தா அது விளங்கி. இப்போ போனது என்னன்னா, அவங்களுடைய ஆபரேஷனை அடிஷனலா பாரத் FIH அது ஃபாக்ஸ்கானுடைய ஒரு அது பிக்சல் போன்ஸையும் கூகுளுக்கு ட்ரோன்ஸையும் எக்ஸ்ட்ரா ஃபிக்ஸ் பண்றதுக்கான ஒரு எக்ஸ்பான்ஷன் பாலிசியை பேசி முடிக்கிறதுக்காக மரியாதைக்குரிய நம்முடைய முதல்வர் அவர்கள் செல்கிறார்கள். அதே போல இங்க கூடுதலா AI டெக்னாலஜி வந்துருச்சு. இப்ப நீங்க வெள்ளை அறிக்கை வேணும்னா அதை அட்ரஸ் பண்ணாம இல்ல, திரும்ப அதான் சொல்றேன். என்ன சொல்றாருன்னா, நான் போறேன், ஒரு முதலீடு சம்பந்தமான விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, அதை முடிச்சிட்டு வர்றேன், வந்ததுக்கு பிறகு ஒரு தெளிவு ஏற்படும், அந்த தெளிவு ஏற்பட்டதற்கு பின்னால் நீங்கள் கேட்கக்கூடிய அந்த வெள்ளை அறிக்கையை நான் தரேன்னு தானே சொல்றாரு. உங்களுக்கு அதற்கு முன்னால் அவசரம் என்றால் இதை பொறாமை என்று எடுத்துக்கொள்வதா, இல்ல உங்களுக்கு இப்படி செய்ய முடியலையே அப்படிங்கிற எண்ணம் எடுத்துக்கலாமா, அல்லது நீங்க செய்யும் போது தமிழ்நாடு ஆஹோ இருந்துச்சு? இந்த கேள்விகளை நம்ம முன்வைக்கலாம். முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன் திரு ஜென்ராம். இந்த பயணத்தினுடைய அடிப்படை நோக்கம் அப்படின்னு என்ன பார்க்கலாம்? ஒரு இப்போ இந்த பயணத்தில் ஒருங்கிணைக்கக்கூடிய அதிகாரிகள் அவங்க சொல்லக்கூடியது என்னவா இருக்குன்னா, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அதாவது லார்ஜ் ஸ்கேலில் நம்பர் ஆஃப் அமௌண்ட்டாக இப்போ 10,000 கோடி 20,000 கோடி 50,000 கோடிங்கிறத தாண்டி
ஸ்கில்ஸை கொண்டு வரதுக்கு டெக்னாலஜியை எடுத்துகிட்டு வரதுக்குமான ஒரு முயற்சியாகத்தான் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் பார்க்குறோம். இங்கே வந்து லார்ஜ்லி நம்ம வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் ஸ்டேட்டாக இருக்கிறோம். இப்போ வந்து R&Dயும் ரிசர்ச்சை கொண்டு வர்றது, அல்லது இப்போ ஒரு சிம்பிளிஃபை பண்ணி சொல்லணும்னா கார் அசெம்பிள் பண்ணுறோம், இல்லை ஐஃபோனை அசெம்பிள் பண்ணுறோம். ஆனால் அதுக்கான டிசைனை கிரியேட் பண்ணுற அல்லது ரிசர்ச்சை உருவாக்கக்கூடிய ஒரு நிலைக்கு தமிழ்நாட்டை உருவாக்கணும், அதுக்காக நாங்கள் போகிறோன்றாங்க. பட் இதை எப்படி பார்க்க வேண்டியிருக்கு? ஒரு பொதுவான பயணங்கள், வெளிநாட்டு பயணங்கள், முதலீடுகளை இருக்கிற பயணங்கள் அப்படிங்கிறதுல அமௌண்ட்டு பார்க்க வேண்டியிருக்கா, அல்லது இந்த மாதிரியான விஷயங்களை பார்க்க வேண்டியிருக்கா? இதை எப்படி வேலிடேட் பண்ண வேண்டியிருக்கு? தமிழ்நாடு அரசு பயணத்திற்கான நோக்கத்தை ரொம்ப தெளிவாகத்தான் சொல்லுது. இங்கே முதல் நாள் வந்த ஒரு 6 நிறுவனங்களோட போட்ட ஒப்பந்தத்தில் நோக்கியாவோட போட்டதும் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், ஆய்வு வளர்ச்சி மற்றும் வளர்ச்சிக்கான விஷயங்கள் தான். பேபாலோட போட்டதும் செயற்கை நுண்ணறிவு டீல் தான். அதுக்கப்புறம் இன்ஃபின்ஸ் ஹெல்த் கேரோட மதுரையில் அதுக்கு போட்டதும் அதே தான். அப்ளைடு மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிறதும் செயற்கை நுண்ணறிவு, அதில் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஓரியன்ட் தான் முதல்ல வந்தது. அதுக்கப்புறம் 2வது நாள் கூகுளோட போட்ட ஏஐ ரிசர்ச்சும் நீங்க அரசு ஏற்கனவே சொன்ன அதே திட்டத்தின் அடிப்படையில் தான், அதே நோக்கத்துக்காக தான் போகுது. மற்றபடி இந்த முதலீட்டு பயணத்தை மொத்தமாக எப்படி பார்க்கணும்னா, அங்கே ஏற்கனவே இந்த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்காக போடப்பட்ட ஒப்பந்தங்கள் MOU இருக்கு. MOU முதல்ல அந்த 6, அதுக்கப்புறம் கூகுளோட ஒப்பந்தங்கள் இருக்கு. கான்கிரீட்டா ஒப்பந்தங்கள் கையில வருது. 2வது ஒப்பந்தங்களாக வருதா வரலையாங்கிறது முக்கியம் இல்லை, உலக அளவுல லீடிங் யூனிட்ஸோட உலக சந்தையில் இருக்கக்கூடிய பெரும் தலைவர்கள், தலைமை நிறுவனங்களோட, பிரதான நிறுவனங்களோட உரையாடல்களை தொடர்ந்து நடத்துவது, அதன் மூலமாக ஒரு நீங்க சொன்ன மாதிரி ட்ரஸ்ட்டை பில்ட் பண்றது, நம்பகத்தன்மையை உருவாக்குவது, அதற்கு பிறகு பின்னாளில் அதற்கான பலன்களை நாம பெற முடியும். இப்போ வந்து சேனலை ஓபன் பண்ணணும், அவங்களோட உரையாடணும் அப்படிங்கிற லெவலில் லீடர்ஸோட பேசுறது, ஃபார்ச்சூன் 500 நிறுவனங்களோட பேசுவது அப்படிங்கிறது நடக்குது. அதுக்கப்புறம் அதனுடைய தொடர்ச்சியாக அங்கு வாழக்கூடிய தமிழர்கள்ன்ற தமிழ்நாடு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உகந்த மாநிலம், அதனால முயற்சி செய்யுங்க. நீங்க இந்த முயற்சிகளை எடுப்பதை நாங்க கேள்விக்குள்ளாக்கல, ஆனா ட்ராக் ரெக்கார்டு என்ன சொல்லுது? கடந்த 3 பயணங்களின் மூலமாக என்னெல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க, அப்ப 4வது பயணத்துல என்ன நம்பிக்கை ஏற்படும் அப்படிங்கிற ஒரு கேள்விதான். நாங்க இங்க வருவதை யாருமே தடுக்கல, வந்தால் நல்லது, ஆனால் ட்ராக் ரெக்கார்டு என்ன சொல்லுது அப்படிங்கிற கேள்வியை நாங்க எழுப்புறோம் அப்படிங்கிறாரு. அந்த ட்ராக் ரெக்கார்டுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த பயணத்தினுடைய ஓவரால் கோல் இருக்குல்ல, அவங்க 2030க்குள்ள $1 trillion அமெரிக்கன் டாலர்ஸ் பொருளாதாரமாக இதை மாற்றுவது அப்படிங்கிறதை நோக்கமாக கொண்டிருக்கிறது. அந்த ஓவரால் பேக்கேஜில் இது ஒரு, அதற்கு தேவையான நடவடிக்கைகள்ல இது ஒன்று. இதுல சிறிய தொகைகள் தானே வருது, இது ஒரு பெரிய தொகையா அப்படின்னு கேட்டா, இது வந்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கான ஃபோக்கஸ் தான் இதுக்குள்ள இருக்கு அப்படிங்கிறதும் முக்கியமானது. இதுல டெக்னாலஜிக்கல் டிரான்ஸ்ஃபர் எக்ஸ்சேஞ்ச் இருந்ததுன்னா அதுல கூடுதலாக கவனம் செலுத்துவதும், எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ல கவனம் செலுத்துவதுமாக அவங்க இருக்கிறாங்க. அதுல ஃபோக்கஸே வந்து மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸுக்காக போகும்போது வரக்கூடிய தொகைகள் மாதிரி இதுக்குள்ள வருவது அப்படிங்கிறது நடைமுறையிலேயே சாத்தியம் இல்லாதது. அதுக்கப்புறம் இந்த